மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ நண்பா, எப்படி இருக்கிறீங்க? நாளை கழிச்சு ரிசல்ட்டு யாரெல்லாம் வந்து பயங்கர பதட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்க. என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது, தளபதி சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிக்க போகிறாரா இல்லை தொங்கு சட்டசபை ஏற்படுத்த போகிறாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். இதுக்கிடையில் இன்றைக்கி வேளாங்கண்ணி போகிறது வேறு ரத்தாகி போச்சு, ஏன் போகல அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஏன் தளபதி அவர்கள் வேளாங்கண்ணிக்கு போகல, அதுக்கப்புறமா எதுக்கு கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் பணியூர் வர சொன்னார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக சார்பாக அங்கே எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும், நீங்களும் 4 பேர்ட்டு கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது ஒரு லைக்கையும் ஒரு கமெண்ட்டையும் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுவாக வீடியோ கொண்டு போய் சேர்க்குறோம். நீங்கள் அதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அந்த ஐ பட்டனையும் தட்டி விடுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சோடனே தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு போயிடுவார், திரும்பி வரவே மாட்டார், இப்படி ஒரு தோல்வி அவர் வந்து லைஃப்பில் பார்க்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஓடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவர், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியவர் கொடைக்கானல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மற்றும் பலரில் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியிலே வரல, இன்னொன்று ஒரு கோஷ்டி ஒன்று இருக்குது, அது வந்து அதர்ஸில் சேர்த்துட்டாங்க. அது ஆள் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் பிரபலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி மட்டும்தான். திருச்செந்தூர் கோயிலுக்கு போனதாக இருக்கட்டும், ஸ்ரீடி சாய்பாபா கோயிலுக்கு போனதாக இருக்கட்டும், பட் இப்போ வேளாங்கண்ணி இன்றைக்கி போகிறதா இருந்துச்சு, பட் அது ரத்து பண்ணப்பட்டிருக்கு. பட் உண்மையை சொல்ல போனால் திருச்செந்தூர் போனப்பையும் சரி, ஸ்ரீடி சாய்பாபா போனப்பையும் சரி, தளபதி வெளியில் வர்றதே எனக்கு வந்து பயமாக தான் இருந்துச்சு. ஓட்டு போட்டாச்சு, 4ஆம் தேதி ரிசல்ட்டு, அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருங்க தலைவரே, எதுக்கு நீங்கள் வெளியில் வந்து சுற்றினு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்குலாம் தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவருடைய உசுறு தான் நமக்கு முக்கியம், புரியுதுங்களா இல்லையா? ஸோ இப்போ நாளை கழித்து என்ன ஆக போகுது, ஏது ஆக போகுது அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புலையும் மக்களை வந்து மடைமாற்ற பார்த்தாங்க, ஒன்றும் விளங்கலை. தேர்தல் முடிஞ்சு இந்த எக்ஸிட் போல்னு ஒன்று கொண்டு வந்தாங்களே, அந்த எக்ஸிட் போலும் அவங்களே திருப்பி காரி துப்பிருச்சு. அதனால் வந்து இவங்களுக்கு நல்லா ஒரு விவரம் புரிஞ்சு போச்சு, இவர் தான் வந்து இந்த வாட்டி ஜெயிக்க போகிறாரு, மெஜாரிட்டியாக வந்துட போகிறாரு. அப்போ நம்ம 75 வருஷ கட்சிகள்லாம் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு அசிங்கமாச்சே, என்ன பண்ண போகிறோம், நமக்கு தொழிலே இதுதானே அப்படின்ற இந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மனநிலைமையில் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் தளபதியோட உயிர் ரொம்ப முக்கியம். அதனால் அவர் எங்கேயும் போகாமல் இருக்கிறது இப்போதைக்கு நமக்கு நல்ல விஷயமாக பார்க்கணும். அதுக்கு கண்டிப்பாக நாளை கழித்து ரிசல்ட் என்ன ஆரம்பிக்கும்போது அந்த ரிசல்ட்டில் கொஞ்சம் தாவேக்கான்னு முன்னிலை வரும்போது அவர் 11 மணி 12 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தளபதி வீட்டு முன்னாடி டிஜிபி என்ன ஃபுல் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் என்ன போய் இறங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் தளபதி அவர்கள் வேளாங்கண்ணி போகலை அப்படின்னாலும் அந்த அம்மாவே வந்து, தம்பி நீ இப்போ வராத, உனக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம், அதை நீ செய்யணும் அப்படின்னா நீ இந்த உலகத்தில் இருக்கணும், இந்த தீய சக்திகள்கிட்டருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கணும், அதனால் வெளியில் வராத அப்படின்னு அம்மா அங்கேருந்தே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அதனால தான் வேளாங்கண்ணி போகலை, நமக்கு அவருடைய உயிர் தான் முக்கியம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எல்லா கேண்டிடேட்ஸும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா எல்லாருமே பனையூருக்கு அன்றைக்கி நைட்டே வந்துடணும், எத்தனை மணி ஆனாலும் சரி, உடனே வந்து அங்கே தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ரிசிப்டை வாங்கிட்டு நீங்கள் இங்கே வந்துடணும் அப்படின்றத மிக ஸ்ட்ரிக்டாக வந்து தளபதிகள் சொல்லியிருக்காரு. இதை பொதுவாக இப்போ பல கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க, என்னப்பா இவ்வளோ அரகண்டாக இருக்கார், எல்லோரும் வரணும்னு சொல்லணும். இது எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நடைமுறை தான். ஏன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன மாதிரியான வேலைகள்லாம் இந்த தீய சக்திகள் செய்வாங்க அப்படின்றது வந்து எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். ஸோ தன்னுடைய வேட்பாளர்களை நம்மக்கிட்டேருந்து நமக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் தளபதியும் வந்து செய்கிறார். ஸோ அப்போ ஏன் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பல விஷயத்தை வந்து ஆல்ரெடி பிஜேபி சைட்லேருந்தும் சரி, திமுக சைட்லேருந்தும் சரி ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஏற்பாடுகளை எப்படி முறியடிக்கணும் அப்படின்னா, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே தளபதியோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, தளபதி சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிடறான்னு வச்சுக்கோங்க, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 120, 130, 140 சீட்லாம் அவங்க ஜெயிச்சிட்டாருன்னா முடிஞ்சு, அவங்க வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் ஒருவேளை தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் திமுக ஒரு 100 இல்லை இந்த பக்கம் ஒரு 80 இல்லை அந்த பக்கம் 80 அப்படின்னா தளபதியோட சப்போர்ட் இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் நம்ம எப்படி வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து அவருடைய கிரிமினல் புத்தியை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். அப்படி ஒரு புத்தியில் யூஸ் பண்ணது தான் இந்த தமிழ்நாட்டுடைய ஆளுநர்.
இந்த தமிழ்நாட்டுடைய ஆளுநர் வந்து ரவின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை தூக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக கேரளா ஆளுநரை இங்கே போட்டிருக்காரு. ஸோ இந்த ஆளுநரை மாற்றினது மூலிமா என்ன நடக்கும்? நமக்கு டைம் கிடைக்கும். யாருக்கு? பிஜேபிக்கு டைம் கிடைக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா யார் வந்து சிஎம் ஆகிறாங்களோ அவங்கள ஆளுநர் தான் கூப்பிட்டு சிஎம் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். அப்போ இந்த இப்போ நிரந்தர ஆளுநர் இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேரளாவில் முடிச்சுட்டு இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி டைம் இழுப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே பல பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து சீட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற நினைப்பில் இப்படி ஒரு வேலையை அமித்ஷா பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, என்டிஏ கூட்டணி ஒரு 100 சீட்லேருந்து 110 சீட்டு கிட்ட வந்துருச்சுன்னா நமக்கு வந்து மிஞ்சி போனால் அங்கிட்ட ஒரு 18 இன்னொரு 8 சீட்டு தானே தேவை. ஏன்னா 117க்கு மேலே எடுத்துகிட்டா அவங்க தான் சிஎம். அப்போ இந்த 117 அப்படின்னும் போது ஒரு 8 இல்லை ஒரு 10 சீட்டு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10 சீட்டை வந்து யாருக்கிட்ட இருந்து வாங்குவாங்க? திமுக இருந்து வாங்குவாங்களான்னு கேட்டால் வாங்க மாட்டாங்க. அப்போ அதிமுக டிவிகேலேருந்து வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா டிவிகேலேருந்து வாங்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 50-60 சீட்டு டிவிகே ஜெயிச்சிருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி 2 பங்குக்கு மேலே அங்கே போனால் மட்டும்தான் அவங்க வந்து எம்எல்ஏவாக போக முடியும். அதுக்கு கீழே போனாங்கன்னா அவங்களுடைய பதவி வந்து இங்கே வந்து பறிக்கப்பட்டு தான் அவங்க அனுப்புவாங்க. அப்போ அங்கே வெத்தா தான் போவாங்க. பட் அதுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயம் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னா, இப்போ அங்கே ஒரு 10 சீட்டு தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அதிமுகவுக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேரை ராஜினாமா பண்ண வைக்க முடியும். அதுக்கு பேரம் பேசி ஒரு 10 பேரை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்கன்னா நம்மளுடைய 234 தொகுதின்றது 224 தொகுதி ஆயிரும். அப்போ 224 தொகுதியில் நமக்கு தேவை எவ்வளோ வின்னிங் வரணும்? 112 ஆமாம் 112 சீட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சிஎம் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன்லாம் பண்ணி தான் அவர் பண்ணார் பிளானு. ஆனால் கடைசியில் அவருக்கே தெரியாத ஆப்பு அதிமுக லிஸ்ட்லேயே இல்லைப்பா, வாஷ் அவுட்டுப்பா அப்படின்றது புரியல. ஸோ இந்த பக்கம் திமுக பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் நாங்கள் தான் முதன்மை சக்தி, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் கூட அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பயமும் சந்தேகம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர் பேங்க் ஓட் பேங்க்னு சொல்லுவாங்க. இது 2 கட்சிக்குமே இருக்குது. திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. இந்த கோர் ஓட் பேங்க் அப்படின்றது 2 கட்சிக்குமே 20%. விச் மீன்ஸ் ஒரு 4,88,00,000 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அதில் 20% அப்படின்றது 1 கோடி பேர் 1 கோடி பேர் இவங்களுக்கு சாலிடாக ஓட்டு போடுவாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை. மீதி இருக்கக்கூடிய மக்கள் தான் எந்த கட்சிக்கு போட்டு அவங்க வந்து சிஎம் ஆக்க போகிறாங்க அப்படின்றத காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா இந்த கோர் ஓட் பேங்க் அப்படின்றதே இப்போ இந்த 2 கட்சியிலையுமே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பயம். அவங்களுக்கு ஆல்ரெடி 1 கோடி ஓட்டு இருந்தாலும் இதற்கு முன்னாடி அந்த 1 கோடிக்கு மேலே ஓட்டு வந்தது வந்து மக்களாகிய நாம் போட்டது தான். ஆனால் இன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த மக்களும் வேறு ஒரு மாற்றத்தை தேடி தமிழக வெற்றி கழகத்துக்கு வரனால இந்த கோர் பேங்க் இந்த 1 கோடி இருக்குது பாருங்கள், இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கருத்து கணிப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவே வந்து 120லேருந்து 130 சீட்டுக்குள்ளே தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இப்போ திமுகவோட ஓட்டு எவ்வளோன்னு இருக்குல்ல, ஏன்னா திமுகவில் மொத்தம் 23 கூட்டணி இருக்குது. அப்போ திமுகவுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இப்போ இந்த 23 கூட்டணியை தூக்கிட்டோம்னா அப்போ திமுகவுடைய ஓட்டு எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கு? 80 சீட்டா 70 சீட்டான்னு ஆயிரும்ல. திமுக தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க சிஎம் அப்படின்றத வந்து பெருமையாக சொல்லிக்க முடியும். ப்ளஸ் அதை தக்க வச்சுக்கவும் முடியும் எத்தனை கூட்டணி இருந்தாலும். ஆனால் இந்த கூட்டணி சப்போர்ட்டோட திமுக சிஎம் அமைக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் அது ஆப்பு தான், எப்போ வேணால் பிடிங்கிட்டு வந்துடும். ஸோ இந்த ஒரு சிக்கல் வந்து திமுகவுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த எலெக்ஷன் அன்றைக்கி எப்படியாவது ஒரு 7.5 கூட்டி ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற பல திட்டத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓட்டு போடுற அன்றைக்கே வந்து சென்னையில் வந்து சேகர் பாபு ரவுடிசம் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல இடங்களில் வந்து கள்ள ஓட்டை போட்டதை பார்த்துருப்பீங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக நேற்று பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ரமேஷ் இருக்கார், அவருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய ஆஃபீஸ் வந்து எரித்து பேனர்லாம் கிழிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஏற்பாடுகள். ஸோ எலெக்ஷன் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த ஓட்டு எண்ணிக்கைக்கு என்ன வேணால் அவங்க தடங்கல் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய திட்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே கூட்டணி தான். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட தளபதி என்ன பண்ணுறாரு, அப்படியே வாங்க எல்லாம் நான் சொல்கிற இடத்துல இருங்க அப்படின்றதுக்காக தான் ஒட்டுமொத்த பேரையும் வந்து தளபதி கூட்டியாந்து வர சொல்லி இங்கே சொல்லியிருக்காரு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ 3வது பார்த்தீங்கன்னா, ஓட்டு என்ற இடத்துல தான் எப்பயுமே வந்து கை வைப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த தபால் ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த தபால் ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே லாஸ்ட்டாக எண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்மால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மிஷினில் எண்ணி முடிச்சுட்டு தபால் ஓட்டில் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா அதாவது இப்போ இந்த தொகுதியில் வந்து உதாரணத்துக்கு இந்த ஒரு 10, 20, 30 ஓட்டு இல்லை ஒரு 50 ஓட்டு, ஒரு 100 ஓட்டு டிஃப்ரென்ஸில் ஒரு யாராவது ஒருத்தர் வின் பண்ண முடியும் அப்படின்னா அதை தபால் ஓட்டை வச்சு அவங்கள வந்து வின் பண்ண வைக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி தமிழக வெற்றி கழகம்
காலம் சைட்லேருந்து எலெக்ஷன் கமிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க. ஆன் ரெக்கார்டிங் கேமரா முன்னாடி தான் தபால் ஓட்டு எண்ணணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டு எண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் மிஷின் ஓட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா தபால் ஓட்டு எண்ணி முடிச்சிட்டோம்னா ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்துடும், இவ்வளோதான்னு. அதுக்கப்புறம் மிஷின் ஓட்டு எண்ணும் போது அதில் கோல்மால் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மிஷின் ஓட்டை அவங்க எண்ணும் போது அதுக்கான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஓட்டிங் எண்ணும் போது கூட நான் ஆல்ரெடி நேற்றே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணுறதுக்கான வேலையை செய்வாங்க அப்படின்றதில் மாட்டுக்கிறது கிடையாது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து QR கோடு கொடுத்து அந்த நபர்கள் மட்டும்தான் பூத்துக்குள்ளே வரணுன்ற அலோவ் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த வரக்கூடிய நபர் எப்படிப்பட்ட நபராக இருப்பார் அப்படின்றத நாம் தான் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆளா இல்லைன்னா பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளா அப்படி இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நம்ம அந்த இடத்துல சண்டை செய்யணுன்றது கிடையாது. ஆனால் எதிர்த்து நம்மளுடைய பலத்தை நிரூபித்து அந்த இடத்துல அந்த வாக்கு எண்ணிக்கை ஒழுங்காக நடக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம சைட்லேருந்து நம்ம பிள்ளைகள் வந்து தம்பிகள் வந்து அதை கரெக்டாக பார்க்கணும் அப்படின்றத நான் இங்கே ஸ்ட்ராங்காக கேட்டுக்கிறேன். முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட்டு ஓட்டு எண்ணுற அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஓட்டு எண்ணிக்கையில் முன்னாடி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்தந்த ஊரில் இருக்க மக்கள் ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா இந்த திமுக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தோக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையில் அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. பஸ்ஸை உடைப்பாங்க, ஆட்டோ உடைப்பாங்க, பார்த்துருப்பீங்களே வாட்டர் டேங்கை வந்து உடைச்சிட்டு எப்படி போனாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன வேணால் செய்கிறதுக்கான கலவரங்கள் பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும். மிகப்பெரிய லெவலில் கலவரம் வந்துச்சுன்னா 144 போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யாரும் வெளில வர முடியாது, அது வேறு விஷயம். பட் கலவரம் பண்ணி ஓட்டு எண்ணிக்கையை சரிவர செய்ய விடாமல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாட்டி மிகப்பெரிய பலத்த பாதுகாப்பு கூட போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் போலீஸ் வந்து இறக்கியிருக்காங்க. சென்னையில் மட்டுமே 20,000 போலீஸ் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது எல்லா இடங்கள்லையுமே போலீஸ் பாதுகாப்பு போக CRPF எல்லாமே இந்த வாட்டி பயங்கரமான ஸ்ட்ரிக்டான பாதுகாப்போடு இருக்குது அப்படின்றதில் மாட்டுக்கிறது கிடையாது. பட் ஸ்டில் இது பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் இந்த பதவி வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க. அதுதான் அவங்க தொழில். ஸோ பாலிட்டிக்ஸ் சேவை அப்படின்ற அந்த மனப்பான்மையிலேருந்து தொழில்ன்ற மனப்பான்மைக்கு அவங்க போனனால தான் இன்றைக்கி நம்மளை வந்து வெறும் ஓட்டு போடுற ஒரு ஜந்துக்களாக பார்க்குறாங்க. இங்கே பாலிட்டிக்ஸ் சேவை அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் விஜய் அவர்கள் வந்தனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸும் அவருக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த எலெக்ஷன் நான் திருப்பி சொல்கிறேன், இது நமக்கான எலெக்ஷன், நம்ம வாழ்க்கைக்கான எலெக்ஷன். அந்த எலெக்ஷனை நம்ம நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஓட்டு என்ற இந்த ஒரு நாளையும் நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் யார் அப்படின்றத நீங்களே பார்க்க போகிறீங்க. See you on another video. Love you all. Take care. Bye-bye.